உங்களுக்கு கூகுளோட குரோம் அதிகமா பிடிக்குமா? அதுவும் உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க கூகுளோட குரோம் பிரவுசர் அதிகமா பயன்படுத்துவீங்களா? அப்பனா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கூகுளோட குரோம் ஓபன் பண்ணி, இது ஒரு பிரவுசர் தான், ஓபன் பண்ணிக்கங்க. இப்ப கூகுளோட குரோம் பிரவுசரை பாருங்க. என்னுடைய கூகுளோட குரோம் பிரவுசரை பாருங்க. இதுல கண்டினியூ வித் திஸ் டேப், இது எப்படி சாத்தியமாச்சு? இப்படி ஒரு பிரத்யேகமான ஒரு டேப் வந்து இது டிஸ்பிளே ஆகுது. இது எப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப ரீசெண்டா வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வெப்சைட் நான் அடிக்கடி விசிட் பண்ணுவேன், அதிகமா நான் வாட்ச் பண்ணுவேன். அப்ப இடையில நான் வெளியே வந்ததுனால எனக்கு கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வெப் பேஜை இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. கண்டினியூ வித் திஸ் டேப், see more போகலாம். சரி, இது வந்து டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு டாகிள் கொடுத்துருக்காங்க. டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்ட் இருக்கும். அதுக்கு கீழே பாருங்க நியூ டேப் பேஜ் கார்டு, அதை நீங்க தட்டினீங்கன்னா கண்டினியூ வித் திஸ் டேப், இது வந்து டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். இப்படி ஆன்ல இருக்கும் போது பாருங்க இந்த கார்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டாக்ல வந்து ஆஃப் பண்றேன். இப்போ நான் வெளியே வந்துடுறேன். பாத்தீங்களா, மறைஞ்சிருச்சா? சோ இதாங்க புத்தம் புதிய செட்டிங், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.